ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அவல் உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம், பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தேங்காய், ஓமம், கடுகு, உளுத்தம் பருப்பு, ஊற வச்சிருக்க அவல். வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கு அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பை போடணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வச்சிருக்க ஓமம் 1 டீஸ்பூன் போடலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் போட்டுருங்க. நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அலசி கழுவி ஊற வச்சிருக்க அவலை எடுத்து அதில் போடுறோம். கெட்டி அவலாக இருந்தாலும் சரிதான், மெல்லிஸ் அவலாக இருந்தாலும் சரிதான், எதை வேணாலும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புழிஞ்சு விடுங்க. ஒரு எலுமிச்சம்பழம் ஃபுல்லாகவே புழியலாம். போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் துருவின தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு.